துளசி மாலாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உருளைக்கிழங்கு வெராமின் சாப்ஸ். உருளைக்கிழங்குனாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நம்ம எல்லாருக்குமே பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வாங்கிக்கிறணும். வாங்கிக்கிட்டு அதை நீல வாக்குல வச்சு கட் பண்ணணும். அதை நீல வாக்குல வச்சு கட் பண்ணாதான் நம்ம உருளைக்கிழங்கு வெராமின் சாப்ஸ் பண்ணும்போது அந்த சாப்ஸ் உடையாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்க அழகா நீல வாக்குல கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு நீல வாக்குல கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு அந்த உருளைக்கிழங்க அந்த கத்தியை வச்சு நல்லா அப்படியே கரெக்டா அப்படியே நிறைய ஹோல் போடணும். அப்படின்னாதான் நாம சேர்க்கிற மசாலா அந்த உருளைக்கிழங்குல செட் ஆகும். ஆமா, இந்த மாதிரி மெதுவா அந்த உருளைக்கிழங்குல நிறைய ஹோல்ஸ் போடணும். போட்டுட்டு எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்து ஒரு பேசின்ல மாதிரி வச்சுட்டு நம்ம அடுத்து அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்க போறோம். கொஞ்சம் மிளகாப்பொடி நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் கூட கலந்துக்கலாம். ஆனா சின்ன பிள்ளைங்கன்றதுனால கொஞ்சமா கலந்துக்கிறது நல்லது. ஆமா, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி. அவ்வளவுதான். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. நல்லா அந்த மசாலா செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு நல்லா பெசரிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா எல்லா மசாலாவும் அந்த உருளைக்கிழங்குல செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா பெசரிக்கலாம். பெசரிட்டு நல்லா பெசரிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரிலாம் நம்ம வெயிட் பண்ணலாம் வேண்டாம். ஏன்னா இது காலையில ஸ்கூலுக்கு கொடுத்து வரும்போது நம்ம அந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்குலாம் நமக்கு டைம் இருக்காது. அதனால நம்ம உடனே நல்லா பெசரி, இது உடனே செய்யற ஒரு மசாலா தாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற உடனே செஞ்சு கொடுக்குற ஒரு மசாலா தான். இது ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காது. அதுக்கப்புறம் ஒரு பிரெட்டு, கொஞ்சம் கார்ன்ஃபிளவர், கொஞ்சம் ரவை, கொஞ்சம் சால்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு பொடி மாதிரி பண்ணிக்கிறணும். எப்பவும் நம்ம ரஸ்க்கு தானே பொடி பண்ணுவோம். ஆனா இப்ப நீங்க ஒரு பிரெட்டை எடுத்து மிக்சியில போட்டு பொடி பண்ணி அதோட கொஞ்சம் கார்ன்ஃபிளவர், கொஞ்சம் ரவை, கொஞ்சம் சால்ட் எல்லாம் சேர்த்து அதை நல்லா அந்த பொடியை மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்புறம் ஒரு தோசைக்கல்ல வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இது டீப் ஃப்ரை கிடையாதுங்க. இது நம்ம சும்மா எண்ணெயில லைட்டா போட்டு பொரிச்சாவே போதும். ரொம்ப டீப் ஃப்ரை, வடை பஜ்ஜி அந்த மாதிரி அது டீப் ஃப்ரை கிடையாது. ஸோ அந்த உருளைக்கிழங்கு எடுத்து அந்த பொடியில நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே தோசைக்கல்லுல போட்டு எடுக்கணும். ஆமா, தோசைக்கல்லுல போட்டு அப்படியே ஒவ்வொன்றா அதை லைட்டா அப்படியே இது பண்ணி பரட்டி அதை தோசைக்கல்ல போட்டு எடுக்கணும். ஆமா, இது எல்லாருக்குமே பிடிச்சது தாங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை. இதை யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டோம். சின்னவங்களா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். வயசானவங்க சாப்பிட்டா வாயுன்னு நினைப்போம். இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டம்ளர் நல்ல ஹாட் வாட்டர் குடிச்சிருங்க. அந்த வாயு தொந்தரவு இருக்காது. ஆமா, அதுக்கு அப்படியே ஒவ்வொன்றா நம்ம அழகா பரட்டி அந்த தோசை தவால போட்டு எடுக்கணும். ஆமா, ஒரு நல்ல எல்லா உருளைக்கிழங்கையுமே நல்லா அந்த மாவுல நான் சொன்ன மிக்ஸ்ல நல்லா பரட்டி அதை அந்த தோசைக்கல்லுல போட்டு எடுக்கணும். தோசைக்கல் ஆமா போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு மூடி வச்சு அந்த உருளைக்கிழங்க நல்லா மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தாலே போதுமானதுதான் அது. ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா ஃப்ரை ஆயிரும். நீங்க அப்படியே இது பண்ணிட்டு வேற சாதம் பண்றதுக்குள்ள அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆயிரும். ஆமா, 5 மினிட்ஸ்ல இங்க ரெடி ஆயிரும் உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஒரு மூடி வச்சு மூடி அடுப்பை சிம்ல வச்சிடணும். ஆமா, பொதுவா உருளைக்கிழங்குல நிறைய சத்து இருக்காங்க. பொட்டாசியம், மெக்னீசியம், கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கிய உணவு தான் இந்த உருளைக்கிழங்கு. 4000 வகையான உருளைக்கிழங்கு இருக்காங்க. ஆமா, ஆனா நம்ம சாப்பிடுறது ஏதோ 2-3 தான். இந்த இந்த ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிடுவோம். ஒரு ஸ்வீட்டா ஒரு உருளைக்கிழங்கு இருக்கும், அது ஒண்ணு சாப்பிடுவோம். அப்புறம் பேபி பொட்டேட்டோ நம்ம சாப்பிடுவோம். அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச உருளைக்கிழங்கு இந்த 3 வகை தான். ஆனா உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு 4000 வகை இருக்காங்க. ஆமா, இந்த உருளைக்கிழங்கு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும்.
நம்ம அந்த உருளைக்கிழங்க நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த உருளைக்கிழங்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு வெராமின் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அதை எடுத்து நம்ம அழகா தட்டில் நம்ம நல்லா பரிமாற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வெராமின் சாப்ஸ் முடிஞ்சது. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு நம்ம அழகா நீட்டாக சின்ன பிள்ளைங்களுக்கு பரிமாறலாம். இந்த ஃப்ளேவர் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆமா, ரொம்ப விரும்பி கேட்டு உங்ககிட்ட விரும்பி கேட்டு நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்க பண்ணி பாருங்களேன். 1 கிலோ உருளைக்கிழங்கு செஞ்சாலும் பத்தாது. அவ்வளோ டேஸ்டியான உருளைக்கிழங்கு வெராமின் சாப்ஸ் ரெடி. இதை சாம்பார் சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கோ தொட்டு சாப்பிட்டு பாருங்கங்க. அட்டகாசமா இருக்கும்.